ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு லாஸ்ட் வீடியோவில் இந்த நிலாக்குட்டி ஓடுனதை பார்த்துருப்பீங்க. வாங்க இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து போயாச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ளைட் ஓனர் கூட இந்த அளவுக்கு நடந்து போயிருக்க மாட்டார் போல். அண்ட் நம்மளோட சீட்டில் ஆல்ரெடி இந்த மாதிரி பவுச், அதுக்குள்ளே சானிடைசர், ஹேண்ட் க்ரீம்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. கூடவே ஹெட்செட், பில்லோ, பெட்ஷீட் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ஒரு லாங் ஃப்ளைட்டில். அண்ட் போனதும் கிட்ஸை இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பவுச், அதுக்குள்ளே நோட் புக், வாட்டர் பாட்டில், கலர் பென்சிலாக கொடுத்துருவாங்க. ஸோ தட் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுலேருந்து லேண்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி அவங்க என்கேஜிங்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேரண்ட்ஸாக நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஃப்ளைட்டும் பியூட்டிஃபுல்லாக டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அண்டு நெக்ஸ்ட் என்ன ஃபுட்டு தான். ஃப்ளைட் ஃபுட்டில் என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி, கார்ன், வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்ட ஒரு சாலட், சீஸ் கேக், அப்புறம் ஜூஸ், வாட்டர் பாட்டில், பட்டர், பிரெட்டுன்ட்டு நிறைய கொடுத்துருந்தாங்க. அண்ட் கிட்ஸ் மெனுவில் நாங்கள் இன்னைக்கு நிலானிகா குட்டிக்கு சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான். ஏன்னா சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்கல்ல. ஸோ நல்லா சூப்பராக மூக்க பிடிக்க வந்து சாப்பிட்டாச்சு. லாஸ்ட் வீடியோவில் சொன்னீங்க கவியோட ட்ரேடிங்கே வந்து மூக்க பிடிக்க சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனலி இந்த சீஸ் கேக்கை வானத்தில் உட்காந்து சாப்பிட்றது அப்படி பறக்கிற மாதிரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணுவோம் ஃப்ளைட்ல, குழந்தைங்களை இந்த மாதிரி கொஞ்ச நேரம் என்கேஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மூவி பார்ப்போம். நெக்ஸ்ட் பெட்ஷீட்டை நல்லா இழுத்து போட்டுன்னு தூங்குவோம். ஸோ ஃபைனலி ஜெர்மனிலேருந்து அபுதாபி தாங்க வந்திருக்கோம். இந்தியாவுக்கு போகலாம்.